அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமஹி தன்னோ தந்தி பிரதிதேன் மகாகம்பனுடைய அனுகிரகத்தால் பாலதர்வசந்திய திருவரலாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு கன்னியா ராசிக்கு இந்த வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை இந்த வாரம் முழுவதும் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். அது முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு விசேஷங்கள் என்பதை பார்ப்போம். 23ஆம் தேதி மாத சதுர்த்தி, திருவோண விரதம். ஆகவே பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது, நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. அது மட்டுமல்ல, மாலை பொழுது சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது. 24ஆம் தேதி பஞ்சமி, வாராகியம்மனின் கருடாகால் வழிபாடு செய்வது சிறந்தது. 25ஆம் தேதி சஷ்டி திதி வர்றதுனால முருகப்பெருமாள் வழிபாடு செய்வது கால சிறந்தது. 27ஆம் தேதி அஷ்டமி, பைரவரையும் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனாக அமையும். இந்த வாரம் கிரக பயிற்சி அப்படி பார்க்கும்போது 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செல்லுகிறார், வக்ர நிவர்த்தி பெற்று. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்துல இருந்தக்கூடிய கன்னியா ராசிக்கு சுக்கிர பகவான் 22ஆம் தேதி தனுசு ராசியில பயிற்சி அடைகிறார். 25ஆம் தேதி புத பகவான், உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் 4ஆம் இடத்துல தனுசு ராசியில பயிற்சி அடைகிறார், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருந்து. இருப்பினும் இந்த 25ஆம் தேதி வரை புத பகவான் கன்னியா ராசியில இருப்பதால் முயற்சி உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி தான் உங்களுக்கு திருமணம் ஆக்கும். இருப்பினும் உங்களை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு பகவான் உங்களுக்கு மேன்மை அடைய செய்யும். உங்க மனக்குழப்பம் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் வெற்றி பெறதுக்கு சனி பகவானும் ராகு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. கேது பகவான் சேர்த்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. உங்கள் உடல் ரீதி ஏற்படக்கூடிய மனக்கசப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை. நீங்க ஏதேனும் பழைய பிரச்சனைகள் நீங்க சந்தித்து கொண்டு இருந்தால், பிரச்சனை தீர்வு ஏற்படவில்லை என்றால் இந்த காலத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது சனி பகவான்ங்கிறதுனால உங்களுக்கு அதுக்குண்டான தன்மை உண்டாகும். 4ஆம் இடத்துல கிரகங்கள் 4 கிரகம் கூடி உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் சென்று வருவது உங்கள் ராசிநாதன் குரு பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் சிறப்பு. 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ல் அமர்வது உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஏதேனும் குறைபாடு இருந்தால் நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது உண்டாகும். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ல் இருக்கும்போது திருமணம் பாக்கியம் கைகூடக்கூடிய தன்மை. பெண்கள் பார்க்கிறது, ஆண் பெண் வரன்கள் பார்த்து கொள்வது சிறந்த பலனாக அமையும். சந்திர பகவான் லாபஸ்தானாபதி 4ல் அமர்ந்திருப்பது இந்த வாரம் முழுவதும் உங்கள் 4ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் நிதானமாக இருந்து கன்னியா ராசிக்காரர்கள் செயல்பட்டாலே உங்களை வாழ்க்கையில வெற்றி பெற தன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா வாழ்க வளமுடன்.